வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல இருந்து தான் பார்க்க போகிறோம். பாடம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். ஸோ பண்டைய கால தமிழகம்னா யாருடைய காலத்தோட சமூகத்தை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சங்க காலத்தோட பண்பாடும் சமூகமும் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். சங்க காலம்னா நமக்கு எப்படி கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு சங்க காலம்னு ஞாபகம் வருது வேந்தர்கள்னு சொல்லக்கூடிய மூவேந்தர்கள் தான். அதாவது சேர சோழ பாண்டியர்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பாடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் இவங்களை பற்றியெல்லாம் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பம் அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய அவங்க மூத்தோர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரை மட்டும் பார்க்க மாட்டோம். அவங்களோட வரலாறு மட்டும் பார்க்க மாட்டோம். அவங்களோட சமகாலத்தில் இருந்த குறுநில மன்னர்கள்னு சொல்லக்கூடிய ஆய் வேளிர் கிளார் ஸோ இவங்களையும் பார்ப்போம். குறுநில மன்னர்களில் இவங்களை வந்து இந்த வகைப்படுத்தியிருக்காங்க. ஆயில் அந்திரன் திதியன் நன்னன் இவங்கெல்லாம் முக்கிய மன்னர்களாகவும், வேளிர்னு சொல்லக்கூடிய மன்னர்களில் பாரி காரி ஓரி பேகன் அதியமான் நல்லி ஸோ இந்த மாதிரி மன்னர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் பற்றியும் இவங்க காலத்தில் மக்களோட வாழ்க்கை நிலை அவங்களோட தொழில் வணிகம் இதெல்லாம் பற்றியும், அதுபோக இந்த இந்தியாவில் அந்த டைமில் இருந்த வணிகத்தை பற்றி வெளிநாட்டவர்களோட குறிப்புகள் பற்றியும் பெருமையாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ பாடம் ரொம்ப சிம்பிளான பாடம் தான், பார்க்கலாம். ஸோ சங்க காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் சங்கம் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா மதுரை பாண்டிய அரசர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஆதரவில் செழித்து வளர்ந்த தமிழ் புலவர்களோட குழுமத்தை தான் சங்கம்னு சொல்லுவோம். சங்கத்தோட பொருளே இதுதான். மதுரை நமக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படின்னாவே மதுரையை தான் சொல்லுவோம். ஸோ அவங்கள ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னா பாண்டிய மன்னர் தான். ஸோ அவங்களோட ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களோட குழுமத்தை தான் நம்ம சங்கம்னு சொல்லுவோம். ஸோ அந்த புலவர்களால் இயற்றப்பட்ட அந்த பாடல்களோட தொகுப்பு தான் நமக்கு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னாவே அந்த பெருமையை நமக்கு பாண்டிய மன்னர்களை தான் சாரும். சங்க இலக்கியங்கள் வச்சு அந்த சங்க இலக்கியங்களை உருவாக்குறதுக்கு அந்த சங்கத்தை வச்சு தமிழ் வளர்க்க ஆதரவு கொடுத்ததே நம்ம மதுரையை சேர்ந்த பாண்டிய மன்னர்கள் தான். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் தான் சொல்லுவோம். ஸோ அந்த பெருமை அவங்களுக்கு தான். ஸோ இந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட அந்த பாடல்கள் இது எல்லாத்தையும் தான் நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு இது ஒரு புக் பேக் கொஸ்டின். புலவர்களோட குழுமம் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு சங்கம் அப்படிங்கிறது. அதே போல் நமக்கு இந்த பனை ஓலைகளில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நாம் இன்றைக்கி அச்சிட்டு அந்த புத்தகத்தில் படிக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய ஊவே சாமிநாத ஐயர். ஸோ இவங்க எல்லாரும் தான் அந்த காலத்தில் இருந்த அந்த பனை ஓலைகளில் இருந்த அந்த தகவல்களை எடுத்து கோர்த்து தொகுத்து நமக்கு அச்சிட்டு கொடுத்ததில் முக்கிய பங்காக இருந்தவங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுலேயும் இவங்க ஊவே சாமிநாத ஐயரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த தமிழ் பனை ஓலைகள் அந்த குறிப்புகள் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொன்னால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நடந்தே போய் அந்த அந்த பனை ஓலைகளை சேகரித்து அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களையெல்லாம் சரி பண்ணி நமக்காக அச்சிட்டு வெளியிட்டவர் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். ஸோ ஊவே சாமிநாத ஐயரோட பிறந்தநாள் அப்படிங்கிறது February 19 வரும் அப்படிங்கிறதும் நம்ம நல்லாவே தெரிஞ்சிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தமிழை கொடுத்தவங்க இவங்க எல்லாரும் தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சான்றுகள். ஸோ நமக்கு சங்க காலத்துக்கான சான்றுகள் வேணும் இல்லையா, அது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள், தொல்லியல் சான்றுகள், இலக்கிய சான்றுகள், அயல்நாட்டவரோட குறிப்புகள் இதெல்லாம் தான் நமக்கு சங்க காலத்தோட சான்றுகள்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக கல்வெட்டுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா
கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கிறது நமக்கு சங்க காலத்தோட கல்வெட்டு சான்றாக இருக்குது. அதுபோக அசோகரோட கல்வெட்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பேராணையில் வந்து சங்ககால அரசர்களை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதை மௌரியர்கள் பார்க்கும்போதும் பார்த்துருப்போம். ஸோ அசோகர் அங்கே தானே வருவார். ஸோ அங்கேயும் அவர் வந்து மூவேந்தரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னு பார்த்துருப்போம். ஸோ அது அவர் எத்தனாவது இடத்துல குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய 2ஆம் மற்றும் 13ஆவது பேராணையில் நம்மளோட சங்ககால அரசர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது போக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா புகழூர் கல்வெட்டு, இதுவுமே நமக்கு சேர மன்னர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், கல்வெட்டுகள் தான். மதுரை கல்வெட்டுன்னு சொல்லிட்டோம்னா மாங்குளம், அழகர் மலை மற்றும் கீழவளவு கல்வெட்டுகள், இது எல்லாமே நமக்கு கல்வெட்டுகளுக்கான சான்றுகள். செப்பேடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகளை முக்கிய செப்பேடுகளாக சொல்லலாம். நாணயங்களும் அதே மாதிரி தான். நம்ம சேர சோழ பாண்டியர்களோ குறுநில மன்னர்களோ வெளியிட்ட நாணயங்களை சொல்ல முடியும். அதுபோல் அயல்நாட்டு நாணயங்கள்லையும் நம்மளோட இதை தெரிஞ்சுக்க முடியும். ரோமானிய நாணயங்கள் மூலியமாகவும் நம்மளோட சான்றுகள், நம்ம சங்க காலத்தோட சான்றுகளை தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் தான் நமக்கு தொல்லியல் சான்றுகளும் நினைவு சின்னங்கள் இருக்கு இல்லையா, அந்த பெருங்கற்காலத்தில் பார்த்தோம் இல்லையா, இறந்தவங்களை புதைக்கும் போது அந்த கல் பக்கத்தில் வைப்பாங்க. அதே மாதிரி நடுக்கல், ஒரு வீரர் வந்து ஒரு போரில் வந்து எதிர்த்து வீரமரணம் அடையும் போது அவருக்காக அந்த நடுக்கல் வைப்பாங்க, வீரக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே நமக்கு தொல்லியல் சான்றுகள். நமக்கான அகலாய்வு இடங்களையும் நாம் பார்த்தோம். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர். ஸோ இந்த மாதிரி அகலாய்வு இடங்களையும் நாம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பாடங்கள்லேயே பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து சங்க காலத்துக்கான தொல்லியல் சான்றுகள்னு சொல்லப்படுது. அதே போல் இலக்கிய சான்றுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பழம்பெரும் காப்பியமான என்ன நூல், தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிற அந்த இலக்கண நூலும் நமக்கு சான்றுகள். அதே போல் இலக்கிய சான்றுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, காப்பியங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாமே நமக்கு சங்க காலத்துக்கான சான்றுகள். அதுபோக அயல்நாட்டவர் குறிப்புகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எரித்ரிய கடலில் பெரிப்ளஸ். ஸோ இதுவும் நமக்கு அயல்நாட்டவரோட குறிப்பு தான். அதே போக இந்த பிளினியோட இயற்கை வரலாறு, பிளினி எழுதிய இயற்கை வரலாறில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தாலமியோட புவியியல், அதுலேயும் நம்ம பற்றி சங்க காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மெகஸ்தனிஸோட இண்டிகா, இதுலேயும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது போக ராஜவலி, மகாவம்சம், தீபவம்சம், இது எல்லாமே வந்து அயல்நாட்டவர்கள் எழுதின குறிப்புகளில் நம்ம சங்க காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியம், ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின். நமக்கு பழங்காலத்து இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். ஸோ அது ஒரு தமிழ் இலக்கண நூல். இது வந்து அது சங்ககால தமிழ் மக்களோட மொழி, பண்பாடு, இதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின், நமக்கு கவனிச்சுக்கோங்க. அதே போல் நமக்கு கால அளவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம சங்ககாலம்னு சொல்லுவோம். தமிழகத்தில் புவியியல் பரப்பு அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்குது, வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கிலையும் மேற்கிலையும் கடல்களை எல்லைகளாக கொண்டிருந்ததாகவும் பார்க்குறோம். காலம் இரும்பு காலம் தான். ஸோ நமக்கு ஆரியர்கள் வரும்போதே நமக்கு வேத காலத்துலேயே இரும்பு காலம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சிந்து சமவெளியில் வெண்கல காலம் தான் இருந்தது. இப்போ அதை தொடர்ந்து வரும்போது நமக்கு இரும்பு காலம் இருக்குது. பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு. ஸோ அந்த கல்லெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பெருங்கற்கால பண்பாடு. வேந்தர்கள்னு சொல்லும் போதே நமக்கு முடியாட்சி தான் இருக்கும். அரசு முறை அப்படிங்கும்போது மன்னர்கள் அப்படிங்கும்போது மன்னரோட மூத்த மகன் அப்படியே வம்சாவளியாக வந்து ஆட்சி பதவி ஏற்றுக்குவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அரசர் வந்துட்டாவே அது முடியாட்சியில் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த சங்க காலத்தில் ஆட்சி புரிந்த முக்கிய வம்சங்கள் எது, சேர சோழ பாண்டியர்கள் தான். ஸோ இதுதான் நமக்கு இந்த கால அளவில் தெரிஞ்சுக்க முடியுது. அதுபோக ஜார்ஜ் எல் ஹார்ட், இவர் ஒரு பேராசிரியர். எந்த பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர்னா கலிஃபோர்னியா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தோட தமிழ் பேராசிரியர். ஸோ இவர் தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரொம்ப பழமையானது. எந்த அளவுக்கு அப்படின்னா லத்தீன் மொழி இருக்கு இல்லையா, லத்தீன் மொழி அளவுக்கு இது பழமையானதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறது எந்த ஏனைய மொழி இருக்கு இல்லையா, மற்ற மொழியோட எந்த ஒரு ஆதிக்கமும் இல்லாமல் தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு தனிமையான, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கெத்துன்னு சொல்லலாம். எந்த ஒரு இதுவும் இதில் வந்து இருக்காது. ஏனைய மொழிகளோட எந்த ஒரு செல்வாக்கு இதில் இருக்காது. நம்ம மொழி தனி மொழி. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பெருமையானது அப்படிங்கிறத அவருடைய கூற்றில் சொல்லியிருக்காரு. ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் அவரோட ஆராய்ச்சியில் நம்ம தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானதுனும் இது தனிச்சது, யாரோடையும் சேர்ந்து வந்ததில்லை, எந்த மொழியோடையும் தொடர்ந்து இது வந்தது கிடையாது, இது தனித்து உருவானது அப்படிங்கிறத அவரோட கூற்றில் சொல்லியிருக்காரு.
இப்போ நம்ம பார்க்க போகிறது சங்க காலத்தோட சேர அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேரன் செங்குட்டுவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா பத்தினி வழிபாடு செஞ்சவர். அதாவது யார் நம்ம பத்தினின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பத்தினின்னு யாரை சொல்லுவோம், கண்ணகிக்கு சிலை வச்சு கண்ணகி இருக்காங்களே அவங்கள சொல்லுவோம். ஸோ அந்த கண்ணகிக்கு சிலை எடுத்து பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் தான். இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பத்தினி தெய்வ வழிபாடு எந்த மன்னர் பண்ணாங்க? சேர மன்னரா, சோழ மன்னரா? 3 மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி சிறப்புகள் இருக்குது. அதனால் எந்தெந்த மன்னர்கள் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் பத்தினி தெய்வ வழிபாடு பண்ணவர் யார், அறிமுகம் பண்ணவர் யாருன்னா சேரரசர், சங்ககால சேரரசர் சேரன் செங்குட்டுவன் தான் பண்ணியிருக்காரு. அந்த கண்ணகிக்கு சிலை செய்கிறதுக்கு தேவையான கல்லை பார்த்தீங்க அப்படின்னா இவர் இமயமலையிலேருந்து கொண்டு வந்தார். அது ஒரு சிறப்பு தான். ஸோ நம்ம சேரன் செங்குட்டுவனோட தம்பி பிரதர் யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யார் நமக்கு, அவர் தான் அவரோட தம்பி. இளங்கோவடிகள் இருக்கார் இல்லையா, ஸோ இளங்கோவடிகள் தான் சேரன் செங்குட்டுவனோட தம்பி. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் தான் நமக்கு பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினவரும் கூட. அது போக நமக்கு சேரர் பற்றிய வரலாற்று நூல் என்ன அப்படின்னா பதிற்றுப்பத்து. இது ரெண்டுமே நமக்கு புக் பேக் கொஸ்டின். பத்தினி தெய்வ வழிபாட்டை செஞ்சவர் யார், எந்த மன்னர்னு கேட்டிருக்காங்க. அதே போல் பதிற்றுப்பத்து எந்த மன்னர்களை பற்றி சொல்லியிருக்கு. சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது, வரலாற்று நூல் எது அப்படின்னாலும் நமக்கு பதிற்றுப்பத்து தான். ஸோ இது ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இவங்களோட ஆட்சி பகுதிகளும் எது எடுத்துக்கலாம் அப்படின்னா சங்க காலத்தில் இவங்க ஆட்சி பண்ண பகுதிகள் அப்படின்னா மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார் மற்றும் கொங்கு மண்டலம், இது எல்லாமே நமக்கு சேர மன்னர்களோட ஆட்சி பகுதிகள்னு எடுத்துக்கலாம். அதுபோக சேரல் இரும்பொறை, சேர மன்னர்கள்லேயே அடுத்த ஆள் யார், இப்போ சேரன் செங்குட்டுவனை பார்த்தோம், அவரோட சிறப்பை பார்த்தோம். அதே போல் அடுத்த ஆள் யார் அப்படின்னா சேரல் இரும்பொறைன்னு சொல்லக்கூடியவர். மரகத நாணயத்தில் இரும்பொறை அரசன் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த இரும்பொறை தான் இவரான எனக்கு தெரியல. நான் இரும்பொறைன்னு பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசன்னு சொல்லலாம். ஸோ சேரல் இரும்பொறை அப்படிங்கிறோட சிறப்பு என்ன, அவரோட பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசன்னு சொல்லலாம். சேரரோட நாணயங்களை பார்த்தீங்களா கொடி இடம் அதாவது அந்த கொடி இருக்கு இல்லையா, சேரனோட நாணயங்கள்லையும் கொடிகள்லையும் இடம்பெற்ற சின்னம் என்ன அப்படின்னா வில் மற்றும் அம்பு. சேரர்களோட சின்னம் அப்படின்னாவே வில்லும் அம்பும் தான். ஸோ அந்த வில்லும் அம்பும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நாணயங்கள்லையும் இருக்கும், கொடிகள்லையும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ நம்ம சேரரசர்களை 2 மன்னர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று சேரன் செங்குட்டுவன், இன்னொன்று சேரல் இரும்பொறை. இவங்களை பற்றின அது முடிஞ்சிருச்சு. அதில் முக்கியத்துவம் வாய்ந்த இன்னும் மிகுந்த அரசர்கள் இருப்பாங்க. அவங்கள பற்றி விரிவாக நமக்கு கொடுக்கல, இருந்தாலும் அவங்க பெயர்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம மன்னர்களோட பெயர்களை தெரிஞ்சுக்கலாம். உதயன் சேரலாதன், இவங்களையும் சேர அரசர்கள் தான். உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேரரசர்கள்லேயே முக்கியமானவங்க. நம்ம சேரன் செங்குட்டுவனையும் இரும்பொறையை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது அவங்களோட சிறப்புகளையும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம சங்ககாலத்தோட சோழர்களை பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா கரிகால் வளவன்னு சொல்லுவோம், அல்லது கரிகாலன்னு சொல்லுவோம். நமக்கு கரிகாலன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது கல்லணை தான் ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ இன்னொரு விஷயமும் நமக்கு ஞாபகம் வரணும், கரிகாலன் தான் வெண்ணிப்போர் நடத்தி வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறது இனிமேல் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெண்ணிப்போரில் ஜெயித்தவர் யார், இத்தனை மன்னர்கள் இருக்கும்போது இத்தனையோ போர்கள் இருக்கும், அதில் குறிப்பிட்ட அந்த இடத்துக்குண்டான போரில் வெற்றி பெற்ற மன்னர் அப்படின்னு கேட்கும்போது யார் எங்கே அந்த இடத்துல வெற்றி பெற்றாங்கிறதும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ கரிகாலன் எப்படி கல்லணையை கட்டினவரோ அதே போல் வெண்ணிப்போரில் ஜெயித்தவரும் அவர் தான். சேரர்களையும் பாண்டியர்களையும் வெண்ணிப்போரில் ஜெயித்தவரும் நமக்கு கரிகாலன் தான். இது ரெண்டுமே நமக்கு புக் பேக் கொஸ்டின்லேயும் இருக்குது. ஸோ அந்த வெண்ணி எங்கே இருந்துச்சு அப்படின்னா தஞ்சாவூர் பகுதியில் இருந்துச்சு. ஸோ அங்கே போர் நடத்தி அதில் மற்ற சோழர்களையும் சேரர்களையும் பாண்டியர்களையும் தோற்கடித்த சோழ மன்னர் கரிகால சோழன். இதே மாதிரி நமக்கு பாண்டியருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு போர் நடந்திருக்கும். ஸோ அதனால் நமக்கு இந்த வெண்ணி அப்படிங்கிறது சோழர்களோட சம்மந்தப்பட்டது. அந்த வெண்ணி போரில் வெற்றி பெற்ற அரசரும் நமக்கு கரிகாலன் அவர்கள் தான். கரிகால வளவன்னு சொல்லுவோம், கரிகால் வளவன்னு சொல்லலாம், அல்லது கரிகாலன்னு சொல்லலாம். 2 பேரும் ஒருத்தர் தான்.
ஸோ காவிரி ஆற்றோட குறுக்கில் தான் நமக்கு கல்லணை இருக்குது இல்லையா, அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது போக நமக்கு பட்டினப்பாலை ஸோ பட்டினப்பாளைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி 18 சேர அரசர்களோட வணிகம் ஆட்சி இதை பற்றியெல்லாம் அதில் எழுதியிருக்கோ அதே போல் பட்டினப்பாலை அப்படிங்கிறது சோழ அரசர்களோட அந்த கரிகாலனோட வணிக நடவடிக்கை அவங்களோட ஆட்சி இதை பற்றியெல்லாம் 14 கீழ்கணக்குன்னு சொல்லக்கூடிய பட்டினப்பாலையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நமக்கு சேரர்களுக்கு 18 அதே போல் சோழர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பட்டினப்பாலை. ஸோ இந்த நூல்கள்லையும் பார்த்திங்கன்னா இவங்களோட சிறப்பு இவங்களோட ஆட்சி காலத்தை பற்றி விரிவாக சொல்லியிருப்பாங்க. அது போக நமக்கு புகார். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு பார்க்கும்போது இந்த புகார் அப்படிங்கிறது சோழர்களோட முக்கிய துறைமுகமாக இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம இங்கே மறுபடியும் திருப்பி படிக்கிறோம். சோழர்களோட முக்கிய துறைமுகம் எது? புகார். காவேரி பூம்பட்டினம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அவங்களோட முக்கிய துறைமுகமாக இருந்தது. இவங்களோட இலக்கிய சான்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பட்டினப்பாலை. ஸோ இந்த கல்லணை வந்து நம்ம கரிகாலன் கட்டினார். ஸோ கல்லணை கட்டும்போது அது எவ்வளோ தூரம் நீர்ப்பாசன வசதி எத்தனை ஏக்கருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா 69,000 ஏக்கருக்கு வந்து அந்த நீர்ப்பாசன வசதி இந்த கல்லணை மூலிமா கரிகாலன் வழங்கியிருக்காரு. அதாவது என்ன சொல்லலாம், காடுகளை எல்லாத்தையும் விளைநிலங்களாக மாற்றிய பெருமை அப்படிங்கிறது இவர் தான் சேரும். அடுத்தது நம்ம சோழ மன்னர்கள் பார்க்கும்போது கரிகாலன் மட்டும்தான் பார்த்தோம். கரிகாலன் தான் கல்லணை கட்டினார். வெண்ணிப்பூரில் வந்து சேரர்களையும் பாண்டியர்களையும் மற்றும் அதோடு சேர்ந்து 11 வேளிர் தலைவர்களையும் தோற்கடித்தார். 11 வேளிர் தலைவர்கள். ஸோ 11 வேளிர் தலைவர்களையும், வேளிர்கள் அப்படின்னா அந்த குறுநில மன்னர்கள், ஸோ அவங்கள தான் வேளிர்கள்னு சொல்லுவோம். சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஆதரவு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 11 வேளிர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கூட்டுப்படையும் தோற்கடித்தவர் நம்ம கரிகாலன் தான். எந்த பகுதியில்னா வெண்ணி எங்கே இருக்குது? தஞ்சாவூரில் இருக்குது. இதுதான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ அது போக நமக்கு முக்கியமான சோழ அரசர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. ஸோ இது எல்லாமே நமக்கு முக்கியமான சோழ அரசர்கள். அப்போது சங்க காலத்தோட சோழ அரசர்கள். நமக்கு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் எப்போ வந்தது சோழ அரசர்கள் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 850 கிபி 850 அப்படிங்கும்போது விஜயாலய சோழன் முத்திரையர்களை தோற்கடித்து நமக்கு மீண்டுமா வந்து சோழரசை கட்டமைச்சார் அப்படிங்கிறதையும், முதலாம் பராந்தக சோழன் அதை விரிவுபடுத்தினார் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்களை எல்லாத்தையும் நம்ம எப்போ பார்த்தோம்? பிற்கால சோழர்களில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இவங்க யார் அப்படின்னா நமக்கு அவங்களோட முன்னோர்கள். இளஞ்சேட் சென்னி, கரிகால், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி இவங்க எல்லாரும் அவங்களுக்கு முன்னோர்கள். பிற்கால சோழர்களுக்கு முன்னோர்கள் இவங்க தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாண்டியர்கள். சேரரை பார்த்தாச்சு, சோழரை பார்த்தாச்சு, அவங்களோட சிறப்புகள் பார்த்தாச்சு. அடுத்தது யார் அப்படின்னா பாண்டியர்கள் தான். ஸோ சங்ககால பாண்டியர்களோட ஆட்சி பகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென் தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க. இவங்க தான் நமக்கு சங்கம் வச்சு தமிழ் வளர்க்குறதுக்கு புலவர்களுக்கு உதவியும் பண்ணாங்க. ஸோ தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்து சங்கம் வளர்த்த பெருமை யாரை சாரும்? பாண்டிய மன்னர்களை தான் சாரும். ஸோ இவருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. பாண்டிய மன்னர்கள் எடுக்கும்போது நெடுஞ்செழியன், அங்கே செங்குட்டுவன் பார்த்தோம், கரிகாலன் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெடுஞ்செழியன். ஸோ இவரும் ஒரு போரில் வந்து சேரர்களையும் சோழர்களையும் இவரும் தோற்கடித்தார். ஸோ அவர் என்ன பகுதியில் அந்த சண்டையை போட்டார், வெற்றி பெற்றார் அப்படின்னா தலையாலங்கானம்னு சொல்லுவோம். தலையாலங்கானம். ஸோ இது வந்து நமக்கு முக்கியம். தலையாலங்கானத்தில் யார் சண்டை போட்டாங்க, வெற்றி பெற்றாருங்கிறது நமக்கு புக் பேக் கொஸ்டின்லேயும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு முக்கியம். நமக்கு வந்து வெண்ணி அப்படிங்கும்போது கரிகால சோழன் ஞாபகத்தில் இருக்கணும். தலையாலங்கானம் அப்படிங்கும்போது பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் ஞாபகம் இருக்கணும். ஸோ பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் பார்த்தீங்க அப்படின்னா சேர சோழர்களோட சேர்த்து 5 வேளிர் மன்னர்களையும் தோற்கடித்தார். அந்த பகுதி தான் தலையாலங்கானம்னு சொல்லுவோம். அடுத்தது இவரை வந்து நெடுஞ்செழியனை வந்து கொற்கையின் தலைவன்னு சொல்லுவோம். ஸோ கொற்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இது எதுக்கான சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா அந்த துறைமுகம் இருக்கு இல்லையா, கொற்கை துறைமுகம் நம்ம போன பாடங்களே பார்த்துருப்போம். புகார், கொற்கை இதெல்லாம் துறைமுகம் பார்த்தோம். ஸோ அதில் கொற்கை எதுக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா உலக அளவில் புகழ் பெற்றது அப்படின்னு சொன்னோம்னா முத்துக்குளிப்பு.
அதாவது கடலில் மூழ்கி முத்து எடுக்கிறது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த முத்து குளிப்புக்கு புகழ்பெற்றது தான் கொர்க்கை துறைமுகம்னு சொல்லுவோம். அந்த கொர்க்கை துறைமுகத்தோட தலைவனும் யார் அப்படின்னா இந்த நெடுஞ்செழியன் தான். தலையாலங்கானம் அந்த போரில் வெற்றி பெற்ற பாண்டிய மன்னரும் நெடுஞ்செழியன் தான். கொர்க்கையோட தலைவனும் நமக்கு நெடுஞ்செழியன் தான். ஸோ அதே மாதிரி இவங்களோட நாணயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து வில்லு அம்புன்னு பார்த்தோம் சேரர்கள் பார்க்கும்போது. அதே மாதிரி இவங்க பாண்டியர்களுக்குன்னு எடுத்துக்கும் போது அவங்களோட நாணயங்களில் ஒரு புறத்தில் யானை இருக்கும், இன்னொரு புறத்தில் மீன் இருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட நாணயங்களோட சிறப்பு. அது போக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னொரு மன்னரும் இருக்கார். நெடுஞ்செழியனுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னொருத்தர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது யார் அப்படின்னா பெருவழுதி, முதுகுடுமி பெருவழுதின்னு சொல்லுவோம். ஸோ இவரை பற்றி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் தான் பல வேத வேள்விகளை நடத்தி கொண்டாடும் விதமாக நாணயங்களையும் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுதான் இவரோட சிறப்பு. பல வேத வேள்விகளை நடத்தி அதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னர் யார் அப்படின்னா சங்ககால பாண்டிய மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதுகுடுமி பெருவழுதி. ஸோ இதில் பாண்டியர்களை பற்றி நம்ம பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா நெடுஞ்செழியனும் இவரை பற்றி தான் பெருவழுதியும் பற்றி தான் பார்த்துருக்கோம். நெடுஞ்செழியன் தலையாலங்கானம் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து சேரர்களையும் சோழர்களையும் அதோடு சேர்ந்து 5 வேளிர் குல தலைவர்களையும் தோற்கடித்தார். அதே மாதிரி முதுகுடுமி பெருவழுதி இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வேள்விகளை அந்த நாணயத்தில் வெளியிட்டது தான் அவரோட சிறப்பு. ஸோ இதெல்லாம் அவங்களோட ஆட்சி. அடுத்தது மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். ஸோ நான் இங்கே டிக் அடிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துகளை கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த வானவன் பட்டம் எந்த அரசர்களுக்கு? சேரர்களுக்கு. சென்னி அப்படிங்கிறது சோழர்களுக்கு. தென்னர் அப்படிங்கிறது பாண்டியர்களுக்கு. அதே வேளிர்னு சொன்னோம் அப்படின்னா குறுநிலர் மன்னர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 7 பேர் கொடுத்துருந்தாங்க நம்ம பாடத்தில். அதில் அதியமான் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து வேளிர்னு சொல்லி பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவேந்தர்களோட பட்டங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாத்துலேயும் முக்கிய அரசர்கள் பார்த்தோம். 2 பேர் பார்த்துட்டு அதோட அவங்க அந்த காலத்தில் இருந்த முக்கிய அரசர்களையும் நம்ம பார்த்தோம். அதே போல் தான் இப்போ பாண்டிய மன்னர்களுக்கும் முக்கிய அரசர்கள் பார்க்க போகிறோம். நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன் இவங்க எல்லாத்தையும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்களாக சொல்கிறாங்க சங்க காலத்தில். அரசுரிமை சின்னங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா செங்கோல், முரசு. இந்த முரசு எல்லாம் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு இணையாக நினைப்பாங்க. ஸோ வெண்கொற்ற குடை இது எல்லாமே வந்து அரசு அதிகாரத்தோட சின்னங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர சோழ பாண்டியர்களோட தலைநகரம், அவங்க யூஸ் பண்ண மாலை, ஸோ அதாவது மாலை, மூவேந்தர்களோட பெயர்கள், மாலை, துறைமுகம், தலைநகர், சின்னம் இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. சேரர் அப்படிங்கும்போது சின்ன என்ன வில்லம்பு, சோழர்னா புலி, பாண்டியர்னா 2 மீன்கள். இதெல்லாமே நம்ம சின்னதுலேருந்து படிச்சுட்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த இடத்துல சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மாலை எடுத்துக்கிட்டோம்னா சேரர்களுக்கு பனம்பூ மாலை, சோழர்களுக்கு அத்திப்பூ மாலை, பாண்டியர்னா வேப்பம்பூ மாலை. ஸோ துறைமுகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேரர்களுக்கு முசிறி, சோழர்களுக்கு புகார், பாண்டியர்களுக்கு கொர்க்கை. தலைநகர் பார்த்திங்க அப்படின்னா சேரருக்கு வஞ்சி, சோழருக்கு உறையூர், பாண்டியருக்கு மதுரை. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இவங்களோட துறைமுகம், தலைநகர், சின்னம், 3 மூவேந்தர்களை பற்றி கொடுத்துருக்கிறது. அடுத்ததாக மூவேந்தர்கள் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது அவங்க சமகாலத்தில் இருந்த குறுநில மன்னர்களை பார்க்க போகிறோம். அவங்கள குறுநில மன்னர்களை 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஆய், வேளிர், கிளார் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிலர் இருப்பாங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். பெருசாக இல்லை, அவங்க பெயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆய் அப்படின்னா என்னென்னா ஆணிரை மேய்ப்போர்னு சொல்லுவோம், ஆயர்னு சொல்லுவோம், அல்லது ஆணிரை மேய்ப்போர். இந்த சொல்லில் இருந்து தான் ஆய் அப்படிங்கிற அந்த இது வந்திருக்கு. ஆணிரை மேய்ப்போர் அப்படிங்கிற அந்த சொல்லிலிருந்து தான் சுருக்கி இந்த ஆய் அப்படிங்கிறது வந்திருக்கு. முக்கிய மன்னர்கள் இதில் ஆயில் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த குறுநில மன்னர்களை 3ஆக பிரிச்சிட்டாங்க. இந்த ஆய் டைப்பில் இருக்கக்கூடிய மன்னர்கள் யார் அப்படின்னா அந்திரன், திதியன், நன்னன். இதை தான் இவங்க 3 பேர்த்த குறுநில மன்னர்களில் சிறப்பாக சொல்ல முடியுது. அதே போல் இவங்க வேளிர்னு சொல்லக்கூடிய இப்போ கூட பார்த்தோம் இந்த கரிகாலன் வந்து 11 வேளிரை வந்து தோற்கடித்தார் அப்படின்னா பாண்டியர்களில் வந்து 5 வேளிரை தோற்கடித்தார்னு. ஸோ அவங்களெலாம் இந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே நமக்கு ஒரு 7 பேர் கடையேழு வள்ளல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வேளிர்கள்லேயே மிகவும் புகழ்பெற்ற கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவோம். ஸோ
இவர்களோட பண்டைய தமிழகத்தில் ஆட்சி செஞ்ச இவங்களையெல்லாம் இந்த வேலியர் இருக்காங்க இல்லையா, அந்த வேளாளர்னு சொல்லக்கூடியவங்க, இவங்களை என்னன்னு சொல்லலாம்னா பண்டைய தமிழகத்தில் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினர்னு சொல்லுவோம். இவங்கள நில உடைமை பிரிவினர்னு வேலியர்களை சொல்லுவோம். ஸோ அது அப்படி பார்க்கும்போது இந்த வேலியர்கள்லேயே மிகவும் புகழ்பெற்றவங்க அப்படிங்கும்போது ஒரு கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு இருக்காங்க. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னா 7 இங்கேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கடையேழு வள்ளல்கள் நமக்கு யார்? பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நள்ளி. ஸோ இவங்க எல்லாரும் நமக்கு கடையேழு வள்ளல்கள். வேலிர் குலத்தை சேர்ந்தவங்க, அதாவது வேலிர் டைப்பில் இருக்கக்கூடியவங்க. அடுத்ததாக கிளார். ஸோ இவங்களுமே நமக்கு தமிழ் புலவர்களை பெருந்தன்மையோடு ஆதரித்தவங்க தான் வேலிரும். கிளார் அப்படிங்கிற ஒரு கிராமத் தலைவர். இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. கிளார் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி கிராமத் தலைவர். நம்ம போன பாடத்தை பார்க்கும்போது கிராமணின்னு பார்த்தோம். ஸோ ஓகே, அடுத்ததாக பார்த்தோம்னா சங்க காலத்தோட ஆட்சி அமைப்பு பார்க்க போகிறோம். இப்போ குறுநில மன்னர்கள் பார்த்தாச்சு, சங்ககால மன்னர்கள் பார்த்தாச்சு. ஸோ சங்ககால மன்னர்களோட ஆட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆட்சி அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரோட அரசுரிமை, மன்னர்களுக்கு எப்படி அரசு உரிமை கிடைச்சிது அப்படிங்கிறது. அரசு உரிமை அப்படிங்கிறது பரம்பரையானது தான். ஸோ பொதுவாகவே மூத்த மகன் தான் அரியணை ஏறுவார். அரச பெயர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கோன். ஸோ அதுவே சுருக்கி தான் இருக்குது, அதையும் சுருக்கி கோன்னு வச்சுருக்காங்க. அப்போ கோ அப்படிங்கிறது நமக்கு என்ன? அரசரோட பெயர். ஞாபகம் வச்சுக்கோங்க, கோ அப்படிங்கிறது ஒரு அரசரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே போல் அரசருக்கு இன்னொரு பெயர் வேந்தன், மன்னன், கொற்றவன், இறைவன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அரசரோட பெயர்கள் சங்க காலத்தில். அதே மாதிரி அவங்க பட்டம் சூட்டக்கூட அந்த விழா இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அரசு கட்டிலேறுதல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முடிசூட்டு விழான்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது அரசு கட்டிலேறுதல், அதாவது பட்டம் கொடுக்குறத வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு அங்கே சங்க காலத்தில். பட்டத்து இளவரசரை நம்ம கோமகன்னு சொல்லுவாங்க. யார் பட்டம் சூட்டிக்க போகிறாரோ அவரை வந்து கோமகன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் கோ அப்படின்னா மன்னர்னு பார்த்தோம், மன்னனோட அரசரோட பெயர்னு பார்த்தோம். ஸோ அந்த பட்டத்து இளவரசருக்கு கோமகன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே இருக்க அந்த இளையவர்களை பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசர் பார்த்திங்கன்னா தினந்தோறும் அரசரையை கூட்டுற பழக்கம் இருக்குது. மாதத்துக்கு ஒருக்கா அந்த கூட்டத்து அந்த மாதிரியே இல்லைலாம், சட்டசபை கூடுற மாதிரியெல்லாம் கிடையாது. நாள்தோறுமே பார்த்திங்க அப்படின்னா அரசவை கூடுற பழக்கம் இருக்குது. அதில் நாளவைன்னு சொல்லுவோம். அந்த நாள்தோறும் கூடுற அந்த அரசவையை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? நாளவை அப்படின்னு சொல்லுவோம். நாளவைனா என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசர் நாள்தோறும் கூட்டிய அரசவைக்கு பேர் தான் நாளவை. ஸோ இங்கெல்லாம் வழக்குகள் தீர்க்கப்படும், தண்டனைகள் கடுமையாக இருக்கும். அதுதான் விஷயம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நிதி மற்றும் வருவாய். ஸோ அரசோட முக்கியமான வருவாய் எது? வரி தான். ஸோ அங்கேயும் அது இருக்குது. அப்படி சங்க காலத்துலேயும் அது இருக்குது. அப்படி பார்க்கும்போது அரசரோட முக்கிய வருவாய் அப்படிங்கிறது நிலவரி தான். என்ன வரி? முக்கிய வரி அப்படின்னா நிலவரி தான். ஸோ அந்த நிலவரிக்கு ஒரு பெயர் இருக்குது. அது என்ன அப்படின்னா இறை அப்படிங்கிறது தான் அந்த பேர். ஸோ அந்த இறை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து புக் பேக் கொஸ்டின்லேயும் இது கொடுத்துருக்காங்க. நில வருவாயோட பெயர் அப்படிங்கிறது நிலவரியை என்னன்னு சொல்லுவோம் சங்க காலத்தில் அப்படின்னா இறைன்னு சொல்லுவோம். அது போக அந்த வரி மட்டும்தான் இருக்கானா? இல்லை, அது முக்கிய வரி நிலவரி அப்படிங்கிறது. பிற வரியும் இருக்குது. சுங்கம் வரி, கப்பன் அந்த திரைன்னு சொல்லுவோம்ல, அது அபராதம், தண்டம்னு சொல்லுவோம். தண்டமாக ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு ஃபைன் கட்டுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தண்டம்னு சொல்கிறது அபராதம். அதே போக போர் மற்றும் வீரம் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீரக்கலல்னு சொல்லுவோம். வீரக்கலல் அப்படின்னா வீரர்களோட காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன்னு சொல்ல முடியும் அதைய. ஸோ அவங்கள யாரை தோற்கடித்தாங்களோ அவங்களோட மகுடத்தை உருக்கி காலில் செஞ்சு போட்டுக்கக்கூடிய அந்த அணிகலன்னு சொல்லலாம். ஸோ அது அரசர்களும் வீரர்களும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி அணிகலன் அணிஞ்சிருந்தாங்க. அதில் வந்து யாரை தோற்கடித்தாங்களோ அவங்கள பற்றின அந்த பெயரோ சாதனைகளோ அதை குறிப்பிட்டு போட்டிருப்பாங்க. யார் காலில் போட்டிருக்காங்களோ அதை வந்து யாரை தோற்கடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் போட்டிருப்பாங்க. அதுதான் வீரக்கலல்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஒற்றர்கள். இப்போ மன்னர்கள் இருந்தாங்கன்னா ஒற்றர்கள் இருப்பாங்க. நம்ம புலிகேசியில் பார்க்கும்போது விருந்து சிறப்பிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒற்றர்கள் இல்லை நம்ம அந்த படத்துக்காக. ஸோ இந்த ஒற்றர்கள் பார்த்திங்க அப்படின்னா உள்நாடு மட்டும் இல்லை, வெளிநாடு நிகழ்வுகளையும் அறியறதுக்காக பயன்படுத்திட்டாங்க மன்னர்கள் ஒற்றர்களை. அதே மாதிரி போரில் புறமுதுகில் ஏதாவது காயம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க புறமுதுகு காட்டி ஓட வேண்டியதில்லை. அந்தளவுக்கு கோழைகள் இல்லை நம்ம மன்னர்கள் அப்படிங்கும்போது.
ஸோ அதே மாதிரி அந்த தவறுதலாக ஏதாவது நடந்துட்டாலோ அவங்க அதை அவமானமாக கருதி சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பாங்க, வடக்கிருத்தல்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாகிற வரைக்குமே அந்த உண்ணாவிரதத்தை இருப்பாங்க. உண்ணாவிரதம் இருந்து தான் உயிர் திறப்பாங்க. முதுகில் ஏதாவது காயம் பட்டுருச்சு அப்படின்னா, போரில் புறமுதுகில் காயம் பட்டுருச்சுன்னா, ஸோ அந்த அளவுக்கு நம்ம போர் மற்றும் வீரம் அப்படிங்கிறது சிறப்பான விஷயம். ஸோ அரசருடைய சபை. ஸோ அரசருடைய சபைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரசரோட கடமைகள், முக்கிய கடமைகள்னால் ஒரு 5 எடுத்துக்கலாம். அவர் வந்து கல்விக்கு ஊக்குவிக்கிறது, சடங்குகள் நடத்துறது, பரிசு வழங்குறது, காக்கிறது, தண்டிக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அரசரோட 5 கடமைகள் இருந்தது. இதுக்கு உதவி பண்ணுறதுக்கு குழுக்களும் வச்சுருந்தார். அது 2 குழுக்கள் இருக்கும். ஐம்பெருங்குழு ஒன்று, எண்பேராயம் அப்படிங்கிறது ஒன்று. சார், ஐம்பெருங்குழுனா பேர்லேயே 5 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எண்பேராயம் அப்படிங்கும்போது அது 8 உறுப்பினர்களை கொண்ட குழுன்னு அந்த பேர்லேயே இருக்குது, அந்த குழுவோட பேர்லேயே இருக்குது. ஸோ ஐம்பெருங்குழுவில் 5 பேர் இருப்பாங்க உதவி பண்ணுறதுக்கு. எண்பேராயத்தில் 8 பேர் இருப்பாங்க அரசருக்கு உதவி பண்ணுறதுக்கு. அரசரோட முக்கிய கடமைகள் 5 அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக இராணுவ படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு 4 வகை படைகள் இருந்திருக்கு சங்க காலத்திலேயே. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. ஸோ இது பீரங்கி படையெல்லாம் கிடையாது அப்போது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இராணுவ படைன்னு சொல்லப்படுது. அதில் தானை தலைவன் அப்படிங்கிறது படைத்தலைவரோட பெயர். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா 4 வகை படை இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த படை தலைவரோட பெயரை நம்ம தானை தலைவன் சொல்லுவோம். இது வந்து நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. தானை தலைவன் அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னா படைத்தலைவரோட பெயர். ஸோ கிளார் அப்படிங்கும்போது கிராம தலைவர்னு பார்த்தோம். ஸோ படைத்தலைவரோட பெயர் தானை தலைவன் அப்படிங்கிறது. ஸோ ஆயுதங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்பா அப்படின்னு சங்க காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வாள் இருந்தது, கேடயம், ஈட்டி, வில்லம்பு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா தோமாரம்னு சொல்லுவோம். இது தோமாரம் அப்படிங்கிறது சற்று தொலைவிலிருந்து வீசப்படக்கூடிய ஏவுகணைன்னு சொல்லலாம். எரி ஈட்டி இந்த மாதிரி சொல்லலாம், அது தோமாரம். இந்த மாதிரி ஆயுதங்களை நம்ம மன்னர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போக இந்த ஆயுதங்கள்லாம் வைக்கிறதுக்கான இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா படைக்கொட்டில். இந்த இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி வைங்கப்பா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பேர் படைக்கொட்டில். படைக்கு தேவையான அந்த பொருள்களை கொட்டி வைக்கிறதுக்கு பேர் படைக்கொட்டில்னு சொல்லுவோம். படைத்தலைவரோட பெயர் தானை தலைவன். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதே போல் இந்த போர் முரசு அப்படிங்கிறது அவர்கள் வந்து கடவுளாகவே பார்த்த ஒரு வணங்கப்பட்ட ஒரு விஷயம். போர் முரசு, போர் வரப்போகுதுன்னு அறிவிக்க கொடுக்கறது. ஸோ அந்த காலத்தில் சட்டம் நீதி எப்படி இருந்தது அப்படின்னா, கடைசியாக உச்சபட்ச அந்த என்ன சொல்கிறது, யார்கிட்ட போய் நிற்பாங்க அப்படின்னா அரசர்கிட்ட தான் போய் நிற்கணும். அரசர் தான் இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம்னு சொல்கிறேன். நீதிமன்றம் அப்படிங்கும்போது 2 இருக்குது. தலைநகரில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தை அவைன்னு சொல்லுவோம். தலைநகரில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தை அவைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தை மன்றங்கள்னு சொல்லுவோம். இதன் மூலயமா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இறுதி முடிவு யாரது மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இறுதி முடிவு நம்ம அரசர் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி தண்டனை அப்படிங்கிறது ஈஸியாலாம் இருக்காது. திருடுனாவே மரண தண்டனை தான். ஸோ ஒருவேளை சங்க காலமே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி இருக்கிற அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த குற்றங்களை பார்க்கும்போது. ஸோ திருட்டுக்கே வந்து மரண தண்டனை அப்படிங்கிறது இருக்குது. மிக கடுமையான தண்டனைகள் இருந்திருக்கு. அபராதம் விதிக்கிறதுக்கு பேர் தான் தண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அபராதம்னா தண்டம். ஸோ நிர்வாகம் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி நிர்வாகம், அது பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால நிர்வாக பிரிவுகள் பெரியதுலேருந்து சிறியது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மண்டலங்கள் இருக்கும். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியை மண்டலம்னு சொல்லுவோம். அந்த மண்டலத்திலேருந்து பிரிக்கும் போது நாடு வரும். நாடுலேருந்து பிரிக்கும் போது கூற்றம் வரும். இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஊர் வரும். ஊர்னா கிராமம். ஸோ இப்படி தான் நமக்கு சங்க காலத்தோட நிர்வாக பிரிவுகள் இருந்தது. இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ரிவர்ஸில் போனோம்னா ஊர், கூற்றம், நாடு, மண்டலம்னு வரும். மேலேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினும். அதே மாதிரி ஊரோட வகைகள் இருக்கு இல்லையா, அந்த ஊர் இருக்குது, இறுதியாக இருக்கிறது ஊர் தான். ஸோ அந்த ஊரும் பார்த்தீங்க அப்படின்னா பேரூர், சிற்றூர், முதூர் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுருக்காங்க. பேரூர் அப்படின்னா பெரிய கிராமம், சிற்றூர் அப்படின்னா சிறிய கிராமம், மூதூர் அப்படின்னா பழமையான கிராமம். ஸோ மூதூர் அப்படிங்கிறது இந்த
நமக்கே நான் பார்த்தோன்னே தெரிஞ்சக்கூடிய விஷயந்தான். பழமையான கிராமம் அப்படிங்கிறது தான் மூதூர்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடற்கரையோட நகரங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். அது பேர் என்ன அப்படின்னா பட்டினம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த துறைமுகங்களை குறிக்கக்கூடிய பொதுவான சொல் என்னென்னா புகார் அப்படிங்கிறது. ஸோ புகார் அப்படின்னாலும் நமக்கு துறைமுகங்கள், பட்டினம் அப்படின்னா கடற்கரையோட நகரங்களோட பெயர்கள். நமக்கு இதை வந்து புக் பேக் கொஷினாகவும் கொடுத்துருக்காங்க. துறைமுகங்களை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறது புகார் அப்படிங்கிறது. ஸோ முக்கிய நகரங்கள் புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி, கரூர், காஞ்சி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முக்கிய நகரங்கள். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 5 இணைகள். ஸோ தூக்கத்திலேருந்து கேட்டாலும் நம்ம சொல்லுவோம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த 5 இணைகள் தான். ஸோ நமக்கு சேர சோழ மன்னர்கள் பார்க்கும்போது இந்த திணைகளும் வரும். அதே போல் இந்த எப்படி அந்த மக்கள் வந்து அந்த இடத்துல என்ன தொழில் பண்ணாங்க அப்படிங்கிறதும் வரும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நிலம் 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. மென்புலம், வன்புலம், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு சொல்கிற மாதிரி மென்புலத்தை நன்செய் நிலம்னு சொல்லுவோம், வன்புலத்தை புன்செய் நிலம்னு சொல்லுவோம். ஸோ மென்புலம் வன்செய் நிலத்தில் நன்செய் நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லும் கரும்பும் தான் விளைச்சல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மருத நிலம்னு சொல்லுவோம். நெல்லும் கரும்பும் விளையிடக்கூடிய அந்த இடத்த நம்ம மருத நிலம்னு சொல்லுவோம், மென்புலம் அப்படிங்கிறதும். அது போக நமக்கு நெய்தலை தவிர மற்ற எல்லா இடங்களும் பார்த்திங்க அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, பாலை இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வன்புலம்னு சொல்லுவோம். இங்கே எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தானியம், பருப்பு வகைகள் இதெல்லாம் விளைச்சல் பண்ணாங்க, வேளாண்மை பண்ணாங்க. ஸோ நமக்கு நன்செய் நிலமான மருத நிலத்தில் நெல்லும் கரும்பும் இருக்கும். அதே போல் நெய்தலை தவிர மற்ற இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி, முல்லை, பாலை இந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தானியம், பருப்பு வகைகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் புன்செய் நிலம்னு சொல்லுவோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா 3 அரசர்கள், அவங்களோட சின்னம், அவங்களோட மாலை இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 5 திணைகள் இருக்கு இல்லையா, அந்த நிலங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்னு எடுத்துக்கிட்டோம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல்னு எடுத்துக்கிட்டோம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ இதெல்லாம் முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கடல் சார்ந்த பகுதியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கொஷினும் நமக்கு இருக்குது புக் பேக்கில். கடல் சார்ந்த பகுதியை என்னென்னு சொல்லுவோம், நெய்தல்னு சொல்லுவோம். புக்கில் பார்த்திங்க அப்படின்னா மருதம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற கேள்விகள் வந்துடும். அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு தான் இருக்கணும். இருந்தாலும் இது எக்ஸாமுக்காக இல்லைனாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ பாலை அப்படிங்கும்போது வறண்ட நிலம். நம்ம குறிஞ்சி அப்படிங்கும்போது நமக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஸோ முருகன் இல்லையா, கோச்சிட்டு மலை மேலே போய் நின்னவர் இல்லையா, அதனால் மலைன்னு ஞாபகம் வந்தோடனே நமக்கு முருக கடவுள் தான் வருவார். ஒரு பழத்துக்காக சண்டை போட்டு பழனி மலை மேலே நின்னவர் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு அவர் தான் ஞாபகம் வருவார். முருகன் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே யார் ஞாபகத்து வருவாங்க, மக்கள், குறவர், குறத்தியர் ஞாபகம் இருக்கும். ஸோ அப்படி மலை சார்ந்த பகுதிகளில் என்ன தொழில் செஞ்சுருக்க முடியும், வேட்டையாடுதலும் அதை சேகரிக்கிறது தான் தொழில் செஞ்சுருக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும், அங்கே போய் வேளாண்மையாக பண்ண முடியும் இல்லை, ஆணிரை மேய்ச்சிருக்காங்க. ஸோ ஆணிரை மேய்த்தல் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் யாராக இருந்திருக்காங்க அப்படின்னா மாயோன்னு இருந்திருக்காங்க. கிருஷ்ணர்னு நினைக்கிற மாயோன் அப்படின்னா. ஸோ மாயோன்னு இருந்திருக்காங்க. மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆயர், ஆய்ச்சியர் இருந்திருக்காங்க. அதே போல் மருதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். ஸோ அங்கே நம்ம வேளாண்மை தான் பண்ணுவோம். ஸோ வேளாண்மை பண்ணும்போது அங்கே யார் இருப்பாங்க, மக்கள், உழவன், உலத்தியர் இருப்பாங்க. அந்த வேளாண்மைக்கான கடவுள் யார் அப்படின்னா இந்திரன் அப்படின்னு சொல்லப்படுது. கடலும் கடல் சார்ந்த இடம்னா மீன் பிடிப்போம், நமக்கே தெரியும். ஸோ அது வந்து நெய்தல் நிலத்தில், நெய்தல் திணையில் கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படிங்கும்போது மீன் பிடித்தல். ஸோ இங்கே மீன் பிடிக்கிறவங்கள நம்ம என்ன மக்கள்னு சொல்லுவோம், பரதவர், நுளத்தியர்னு சொல்லுவோம். வருண கடவுள், ஸோ கடல் தண்ணி இல்லையா, வருணன் இல்லையா, ஸோ வருண கடவுளை சொல்கிறோம். வறண்ட நிலத்தில் என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க வீர செயல்கள், மறவர், மறத்தியர். ஸோ அவரோட கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை அப்படின்னு சொல்கிறது. பாலைனாவே வறண்ட நிலம்னு ஞாபகம் வந்துடும். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததாக அந்த சங்க காலத்தோட பெண்களோட நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. திருமணமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சொந்த விருப்பத்தை சார்ந்ததாக தான் இருந்திருக்கு. கல்வி அப்படிங்கிறது நிறைய அந்த அளவுக்கு கற்றறிந்த அறிவு கூர்மையோட பெண்களும் இருந்திருக்காங்க. அதில் 40 பெண்பார் புலவர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கல்வியில் பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் இருந்திருக்கு. அறிவு கூர்மையான பெண்களும் இருந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு 40 பெண்பார் புலவர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க, சங்க காலத்தில்.
அதில் முக்கிய பெண்பார் புலவர்கள் அப்படின்னா நமக்கு டப்புன்னு ஞாபகம் வருது ஔவையார் தான். ஸோ ஔவையார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார், பொன்முடியார். ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு முக்கிய பெண்பார் புலவர்கள். பொன்முடியார் அப்படின்னோடனே நம்ம வந்து ஆண் புலவர்னு நினச்சிடக்கூடாது, அவங்க வந்து பெண்பார் புலவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோக சொத்துரிமை அப்படிங்கிறது சமமாக இருந்திருக்கு. சங்க காலத்தில் சொத்துரிமை சமமாக தான் இருந்திருக்கு. நமக்கு ரிக்வேத காலம் இருக்கும்போது பெண்களுக்கு பெற்றோர் இடத்துலேருந்து எந்த உரிமையும் இல்லை, சொத்து இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் சங்க காலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெற்றோர்களோட சொத்துக்களில் மகனுக்கோ மகளுக்கோ சமமான பங்கு இருந்திருக்கு. ஸோ பெண்களோட ஒழுக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா கற்பு தான் அவங்களோட மிக சிறந்த ஒழுக்கமாகவும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ சங்ககால பெண்பார் புலவர்கள் பற்றி பார்த்துட்டோம். அடுத்ததாக மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். அப்படி எடுக்கும்போது நமக்கு முதன்மை தெய்வம் அப்படின்னா சேயோன் அல்லது முருகன்னு சொல்லுவோம். முருகனை வந்து இன்னொரு பேரும் சொல்லலாம். இப்போ கிருஷ்ணரை வந்து மாயோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி முதன்மை தெய்வம் அவங்களுக்கு யார் அப்படின்னா சேயோன். சேயோன்னா முருகன். பிற தெய்வங்கள் யார் அப்படின்னா சிவன், விஷ்ணு, இந்திரன், வருணன், கொற்றவை. ஸோ இதெல்லாமே பிற தெய்வங்கள். நடுக்கல் வழிபாடு இருந்தது. ஸோ நடுக்கல் வழிபாடை பற்றி இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். பெருங்கற்கால பண்பாடு பார்க்கும்போதே பார்த்தோம். அதில் போரில் மரணமடைஞ்ச வீரர்களோட நினைவாக நடக்கூடிய அந்த கல் தான் வந்து நடுக்கல். அதை வழிபடு முறையும் இருந்திருக்கு அந்த காலத்தில். பிற மதங்களும் இருந்தது. பௌத்தமும் சமணமும் கூட அந்த சங்க காலங்களில் இருந்திருக்கு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். நமக்கு தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எந்த ஒரு வர்ணாசிரம முறையும் இல்லை. அதாவது இப்படி சொல்லலாம், ஜாதிகள் எந்த ஒரு ஜாதியும் ஆரம்ப காலத்தில் இல்லை, பின்னாடி இருக்குது. நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஆரம்பத்தில் நமக்கு எந்த ஒரு ஜாதியும் வர்ணாசிரமும் இல்லை, பின்னாடி இருந்துச்சு தமிழகத்தில். இது நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. ஸோ அந்த மக்களோட உடை மற்றும் அணிகலன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடைகள் வசதி படைத்தவங்க மஸ்லின் பட்டு அந்த மாதிரி ஆடைகள்லாம் அணிஞ்சாங்க. சாதாரண மக்கள் பார்த்திங்க அப்படின்னா இரு துண்டாக இருக்கக்கூடிய பருத்தி ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பாம்போட தோலை காட்டிலும் மென்மையாக இருக்கக்கூடிய துணிக்கு பேர் கலிங்கம்னு சொல்லியிருக்காங்க. அணிகலன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தங்கம், வெள்ளி, முத்து, நவரத்தினம், சங்கு மற்றும் பாசிமணிகளால் ஆன ஆபரணங்களை 2 பேருமே அணிஞ்சிருக்காங்க. ஆண்களும் அணிஞ்சிருக்காங்க, பெண்களும் அணிஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட உடை. சங்க காலத்தோட உடையாகவும் இருந்திருக்கு, அணிகலனாகவும் இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் கலை மற்றும் பொழுதுபோக்குகள் இருந்ததானே இருந்தது. ஸோ இசைக்கருவிகள்னு சொல்லும்போது முரசு, புல்லாங்குழல், யாழ், ஸோ முரசு, புல்லாங்குழல், யாழ் இது எல்லாமே நம்ம இசைக்கருவிகள், அந்த காலத்தோட இசைக்கருவிகள். 7 இசை வல்லான், அதாவது 7 ஸ்வரங்கள், சப்த ஸ்வரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த 7 ஸ்வரங்களையும் பெரும் புலமை பெற்றிருந்தவர் யார் அப்படின்னா நம்ம கரிகாலன் தான். சோழன் இருக்கார் இல்லையா? அந்த சோழன் வந்து கரிகாலன் தான் வந்து 7 இசையிலையும் வல்லான்னு சொல்லப்படுறாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 7 இசை வல்லான் யார் அப்படின்னா சங்க காலத்தில் கரிகாலன் தான். ஸோ கலைஞர், அந்த காலத்தில் கலைஞர்களை வந்து பாடல் பாடுவோர் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து பாணர், விரலியர்னு சொல்லுவோம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின், பாணர், விரலியர்னு. ஸோ அங்கே வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டினில் பாடல் பாடுவோர் இருளர்னு கொடுத்துருப்பாங்க. இருளர் கிடையாது, நம்ம வந்து பாணர், விரலியர் தான் வந்து பாடல் பாடுவோர். ஸோ அதே மாதிரி நடனம் ஆடுவோரை கணிகையர்னு சொல்லுவோம். கணிகையர் அப்படிங்கிறவங்கள நடனம் ஆடுவோர்னு சொல்லுவோம். அது போக நமக்கு முக்கிய பண்பாட்டு அம்சம்னு எதை சொல்லலாம் அப்படின்னா கூத்து இருந்திருக்கு. சங்ககால மக்களில் கூத்தும் இருந்திருக்கு. முத்தமிழ் அப்படிங்கிறது அந்த கோட்பாடு இப்போ தான் உருவாச்சு. இந்த இயல் இசை நாடகம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த முத்தமிழ் கோட்பாடும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சங்க காலத்தில் உருவானது தான். தொழில் அப்படின்னாவே நமக்கு வேளாண்மை, முக்கிய தொழில் வேளாண்மை. அதோடு சேர்த்து ஆணிரை மேய்த்தல், மீன் பிடிக்கிறது, வேட்டையாடுறது, அது மட்டும் இல்லை கைவினை தொழில் இருந்திருக்கு. அந்த திணைகள் பார்க்கும்போது என்னென்ன தொழில்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த தொழில் செய்ய முடியுங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதே போல் இங்கே நெசவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. நெசவு கைவினை தொழில்கள்னால் தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மட்பாண்டம் செய்கிறவங்கள தான் நம்ம கைவினை தொழில்கள்னு சொல்லுவோம். அதோட நெசவும் இருந்திருக்கு. அது விவசாயிகளுக்கு பார்ட் டைமாகவும், மற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஃபுல் டைம் ஜாபாகவும் இருந்திருக்கு நெசவு அப்படிங்கிறது. விழாக்கள் இருந்ததா அப்படின்னா இருந்தது. நம்ம தீப திருவிழா கொண்டாடுறோம் இல்லையா? கார்த்திகை தீபம், அதே மாதிரி நமக்கு வரப்போகிற அந்த பொங்கல், இது எல்லாமே நமக்கு அங்கேயே வந்திருக்கு. சங்க காலத்திலேயே முக்கிய விழாக்களாக இருந்திருக்காங்க. நம்ம அங்கேருந்தே பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பொங்கல் வந்துருச்சு. பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் அனைவருக்கும்
உறவினர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள். நம்ம இப்படியே சொல்லிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா முக்கிய விழாக்கள். ஸோ அறுவடை திருநாள்னு சொல்லக்கூடிய பொங்கல், கார்த்திகை தீப விழா, இந்திர விழா வந்து எங்கே கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னா தலைநகரில் கொண்டாடப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு முக்கிய விழா இந்திர விழாங்கிறது. அதனால் அது வந்து தலைநகரில் கொண்டாடப்பட்டிருக்கு. விளையாட்டுகள் இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. எருது சண்டை, சேவல் சண்டை, மல்யுத்தம், தாயம் ஆடுதல் இதெல்லாமே இருந்திருக்கு. குழந்தைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொம்மை வண்டி, மணல் வீடு கட்டி விளையாடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சங்க காலத்துலேயே நமக்கு இருந்திருக்கு. வணிகம் மற்றும் போக்குவரத்து அப்படிங்கிறது உள்ளூரில் மட்டும் இல்லை, உள்ளூர், உள்நாடு, கடல் கடந்த வாணிகமும் இருந்திருக்கு. ஸோ துறைமுகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒளிவிளக்கு கோபுரம் இருக்கு இல்லையா, அதை வந்து கலங்கரை இலங்கு சுடர்னு சொல்லுவோம். ஸோ முக்கிய துறைமுகங்களில் கலங்கரை இலங்கு சுடர் அப்படிங்கிற ஒளிவிளக்கு கோபுரங்களும் இருந்திருக்கு. சந்தைகள் இருந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், நாலங்காடி, அல்லங்காடி சந்தைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மதுரையை பார்க்கும்போது, பண்டைய நகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மதுரையை பார்க்கும்போது நாலங்காடி, அல்லங்காடி அப்படிங்கிறது இருந்துச்சு. நாலங்காடினா காலை நேர சந்தை, அல்லங்காடினா மாலை நேர சந்தை. இதில் வந்து இரவும் பகலும் வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க. அதிலும் இரவில் வந்து வாங்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததாகவும் நாங்கள் அங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ பண்டமாற்று முறையும் இருந்திருக்கு. நமக்கு சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்திருக்கு வழக்கத்தில். ஸோ முக்கிய துறைமுகங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முசிறி, தொண்டி, கொர்க்கை, அதுபோல் நமக்கு முக்கிய ஏற்றுமதி பொருள்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள். நம்மளோட தந்தத்துக்கும் மிளகுக்கும் ரொம்ப ஒரு வெளிநாட்டவர்கள்கிட்ட ஒரு நல்ல மட்பெயரே இருந்திருக்கு. ஸோ அதை குறித்து ஒரு வரலாறு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நறுமண பொருள்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை, இது எல்லாமே நமக்கு இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள். இறக்குமதி அப்படிங்கும்போது புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள் வந்து கடல் வணிகம் வந்தது, கடல் வழியாக வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுலேயே போன படங்களே பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இறக்குமதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருள்கள்லாம் வந்து இறக்குமதி, இதெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்திய நாட்டோட பட்டு இருக்கு இல்லையா, அந்த பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதியானது அப்படின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னா ரோம பேரரசர் ஆரிலியன். ஸோ அவரு தான் நம்மளோட இந்திய பட்டை பற்றி இவ்வளவு பெருமையாக சொல்லியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோம பேரரசர் ஆரிலியன் அப்படிங்கிறவர் தான் நம்ம இந்தியாவோட பட்டை எடைக்கு தங்கம் கொடுத்து வாங்கிக்கலாம்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ்கிட்டையும் தங்கத்தை கொடுத்துட்டு பட்டு புடவை வாங்கிட்டு போயிடலாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு. அடுத்தது மலபாரோட மிளகு. இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஒரு எகிப்தில் பதப்படுத்தப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த எழுக்கும்போது அந்த உடலை திறக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் யார் அப்படின்னா இரண்டாம் ராம்சேஸோட பதப்படுத்தப்பட்ட உடலில் நாசியிலையும் அடிவயிற்றிலையும் கருமிளகு வச்சு பதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம கருமிளகுக்கு பவர் இருக்குது, மலபார் மிளகுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 இது பார்த்தோம். ஒன்று நம்ம பட்டு, ஒன்று மிளகு. பட்டை பற்றி பெருமையாக சொன்னது ரோம பேரரசர் ஆரிலியன். நம்ம மிளகை வந்து பதப்படுத்துறதுக்கு எகிப்துனாவே மம்மி தான் இந்த இறந்தவங்களோட உடலை பதப்படுத்துவாங்க அப்படின்னு. ஸோ அப்படி பதப்படுத்துறதுல பயன்படுத்தப்பட்ட பொருள் பார்த்திங்க அப்படின்னா மலபார் கருமிளகு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரோட 2ஆம் ராம்சேஸோட பதப்படுத்தப்பட்ட உடலை திறக்கும் போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்லியல் அறிஞர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தை வந்து யாரோட வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை. ஸோ இந்த நாடுகளோடலாம் நமக்கு வணிக தொடர்பு இருந்திருக்கு. அதுபோக நமக்கு முசிறி இருக்கு இல்லையா, சேரர்களோட துறைமுகம் சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட முதல் பேரங்காடின்னு முசிறியை சொல்கிறாங்க. யார் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூத்த பிலினி அப்படிங்கிறவர் தனது வரலாறு நூலான இயற்கை வரலாறு அப்படிங்கிற அந்த நூலில் முசிறியை வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுவும் நமக்கு முக்கியம். நம்ம அயல்நாட்டவர்கள், வெளிநாட்டவர்கள் நம்மளை பற்றி சொன்ன விஷயங்கள் எதில் சொல்லியிருக்காங்க, எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. மூத்த பிலினி அப்படிங்கிறவர் இயற்கை வரலாறு அப்படிங்கிற அந்த நூலில் நம்ம முசிறி அப்படிங்கிற அந்த துறைமுகத்தை இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது போக நமக்கு இந்த ரோமானியர்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த வணிக ரீதியாக, அப்போ வந்து ரோமானியர்கள் வந்து இந்த முசிறியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவரோட பேரரசர், ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவரோட நினைவாக முசிறியில் கோயிலும் கட்டியிருக்காங்க. வந்து போகும்போது வணிக ரீதியாக வந்து போகும்போது அகஸ்டஸோட கோவிலை முசிறியில் கட்டியிருக்காங்க. ஏன்னா அங்கே குடியிருந்திருக்காங்க, ரோமானியர்கள் குடியிருந்திருக்காங்க. அது பொருள் இறக்கி ஏற்றுற வரைக்கும் அவங்க இந்த ஊரில் குடியிருக்கும் போது அங்கே முசிறியில் வந்திங்கன்னா ரோமானிய பேரரசரோட நினைவாக, அகஸ்டஸோட நினைவாக ஒரு கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. வணிக ஒப்பந்தம் நடந்ததுக்கான சான்றும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது. பாப்பரஸ் ஒப்பந்தம்னு சொல்லுவோம். பாப்பரஸ் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட். ஸோ அந்த அக்ரிமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது. ஸோ அது வந்து எப்போ சேர்ந்தது, எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கிமு 2ஆம் நூற்றாண்டே நமக்கு ஒப்பந்தமெல்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தா யார் யாருக்கு இடையிலனா அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வணிகருக்கும் முசிறியில் இருக்கக்கூடிய ஒரு வணிகருக்கும் அந்த ஒப்பந்தம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒப்பந்தத்தோட பேர் பாப்பரஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது. கிமு 2ஆம் நூற்றாண்டுலேயே இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு சான்றாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் 3 பேரும் போனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா களப்பிரர்கள் உள்ளே வராங்க. ஸோ இது யாரை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இவங்க 3 பேர் முடிஞ்சு யாரோட ஆட்சி காலம் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சங்க காலத்தோட சரிவை தொடர்ந்து சுமார் 2½ நூற்றாண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க யார் அப்படின்னா களப்பிரர்கள்னு சொல்லுவோம். இவங்களை ஒரு சில வரலாற்றாசிரியர்கள் இருண்ட காலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க காலத்துலேயே தொழிலெலாம் நல்லா தான் இருந்தது. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ இவங்களை களப்பிரர்கள் பற்றி நமக்கு சான்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். நினைவு சின்னங்களில் எதுவும் கிடையாது. ஸோ இவங்களோட அந்த மாதிரி எதுவும் இல்லை. இருந்தாலும் இருண்ட காலம்னு சொல்கிறாங்க, எதுக்காகன்னு தெரியல. இலக்கிய சான்றுகள் இவங்களுக்கானது அப்படின்னு எடுத்துக்கலாம். நினைவு சின்னங்கள் இல்லை, பட் இலக்கிய சான்றுகள் இருக்குது. ஸோ சேரருக்கு 18 சோழருக்கு பட்டினப்பாலைங்கிற மாதிரி களப்பிரர்களுக்கும் இலக்கிய சான்றுகள் இருக்குது. தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம் மற்றும் பெரிய புராணம். ஸோ இதெல்லாமே நமக்கு களப்பிரர்களை குறித்ததான இலக்கிய சான்றுகள். இயற்றப்பட்ட நூல்கள், களப்பிரர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் 5 காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இது எல்லாமே வந்து களப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்டது. அதுபோக நீதி நூல்கள் அடங்கிய 14 கீழ்கணக்கோட தொகுப்பு பெரும்பாலானது இந்த காலத்தில் இயற்றப்பட்டது தான். குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களோட தொகுப்போட அந்த பெரும்பாலான நூல்கள் இது எல்லாமே வந்து களப்பிரர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான். மதம் எடுக்கும்போது தமிழகத்தில் அந்த களப்பிரர்கள் காலத்தில் பௌத்தம், சமணம் முக்கிய மதமாக இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் எழுத்து முறை அப்படிங்கும்போது சமஸ்கிருதமும் பிராகிருத மொழிகளோட தாக்கத்தால் வட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்து முறை உருவாகிருக்கு. பௌத்தம் வளர்ந்ததுன்னு சொன்னோம், பௌத்தம் இருந்தது, சமணம் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம், பிராகிருத மொழி இந்த தாக்கத்தால் வட்டெழுத்து அப்படிங்கிறது களப்பிரர்களோட காலத்தில் புதுசாக உருவான எழுத்து முறை அப்படின்னு பார்க்குறோம். பொருளாதாரம் அப்படிங்கிறது செழித்து வளர்ந்ததாக தான் இருந்திருக்கு களப்பிரர்கள் காலத்தில். ஸோ நமக்கு சங்ககாலம் முடிஞ்சு இந்த சேர சோழ பாண்டியர்கள் காலம் முடிஞ்சு நமக்கு யார் வந்து 2½ வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டாங்க அப்படிங்கிறது புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது, களப்பிரர்கள். அதே மாதிரி நமக்கு உலகம் அந்த நாளில் என்னவாக இருந்திருக்கு, மற்ற சைடில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹான் அரச வம்சம் இருந்திருக்கு. சைனாவில் நுழைவு வாயில் ஏதாவது. அதே மாதிரி பிரமிடு, எகிப்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிரமிடு தான். மயன் நகரம் மத்திய அமெரிக்காவில் இருக்குது. அதே போல் கொலோசியம் ஜீன்ஸ் படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ ரோமனே நகரம் இத்தாலியில். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சங்க காலத்தில் இருந்த உலகத்தில் மற்ற இடங்களில் இருந்த விஷயங்கள். ஸோ நம்ம பாடத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.